எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடுங்க. யாராவது உங்க இடத்துல இருந்து நகர முயற்சி பண்ணீங்கன்னா சாம்பலாயிடுவீங்க. என்னையே நீ தள்ளி விட்டுட்டியா? எனக்கு என்ன ஆகுது? எனக்கு என்ன முடி கரடி மாதிரி வளருது? அச்சோ, என்னாச்சு? லட்டு சிங் சாருக்கு என்னாச்சு? இல்ல இல்ல இல்ல, தயவு செய்து என்ன மாத்திட. இந்த நிலைமையில நான் எப்படி வெளியில போக முடியும்? யாருக்கு என்ன அடையாளம் தெரியாது. அதுக்கப்புறம் என்னோட வேலைய போயிடுமே. நீ என்ன பிடிக்கணும்னு நினைச்சல்ல, இனிமே வாழ்நாள் முழுக்க நீ இப்படிதான் இருக்க போற. சிவா, சிவா, வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க கரடி மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போறான். அவனை பிடிக்கலாம். நான் பிடிச்ச பையன் உடம்பு முழுக்க கரடி மாடி முடி முளைச்சிடுச்சு. சிவா. ஓகே லட்டு சிங் சார், யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். அதோ அங்க இருக்கா லட்டு சிங் சார். அவன் ஊருக்கு வெளியில போயிட்டு இருக்கான். ரேவா, ஆதி, யூடி, நீங்களும் சீக்கிரமா அங்க வந்துருங்க. ஹலோ அங்கிள், பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நீங்களே போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுங்க. ஒரு சின்ன பையனா இருந்துகிட்டு என்ன தடுக்கிறியா? உன்னை நான் புடிச்சேன்னா நீயும் என்ன மாதிரியே உரு மாறிடுவ சின்ன பையா, புரியுதா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஓ, அப்ப என்ன தொடு. என்ன இது, இவன் கொம்பு எடுத்துட்டா? சிவா, என்னோட பேரு சிவா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? Come on, சிவா. சிவா, நம்ம லட்டு சிங் சாருக்கு என்னாச்சு? அட ஆமா, லட்டு சிங் அங்கிள், உங்களுக்கு என்ன ஆச்சு? அட, அந்த பேர்மேன் எங்க போனா? அவன் தப்பிச்சு போயிட்டான். நல்லா இருந்தா என்னைக்கும் அவன மாதிரியா மாத்திட்டு போயிட்டான்ப்பா. லட்டு சிங் சார், எல்லாம் சரியாயிடும், விடுங்க. என்ன பார்த்துட்டு தோட்டாத. ஒரு சின்ன பையன் நான் கொள்ளையடிச்ச பணத்தை என் கிட்ட இருந்து பறிச்சுட்டா. அந்த பையன் என் வழியில திரும்ப வந்தான்னா நான் அவனை கண்டிப்பா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் போய் பணத்தை ரெடி பண்ணுங்க, போங்க. நான் பழையபடி சரியாகிறதுக்கு ஆன்டிடோட் ரெடி பண்ணணும். அதுக்கு எனக்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்படும். இவ்வளவு பணத்தை கேட்டா யாரும் தரமாட்டாங்க. அதனால நம்ம பேங்க கொள்ளையடிக்கிறது தவிர நம்ம கிட்ட வேற வழியே இல்ல. சார், இப்போ சூரியன் மறைய போகுது. நீங்க இப்ப நார்மலா ஆயிடுவீங்க. உங்க கோபத்தை குறைச்சுக்கங்க. இந்த சன்ரைஸ் சன்செட் பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாரோட அலட்சியத்தால தான் என்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. நான் டே டைம்ல நான் பேர்மேனாவும் நைட்ல நார்மல் ஆயிடுறேன். ஆனா நீங்க எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் தான் ஏதாவது பண்ணணும். போற போக்க பார்த்தா என்னோட வாழ்க்கை இந்த வார்டுலயே முடிஞ்சிடும் போல இருக்கு.
அடடே, நான் பழையபடி மாறிட்டேன். எனக்கு சரியாயிடுச்சு. ஏய், யார் பாதே கதவை தர? என்ன முதல்ல வெளியில விடு. எனக்கு சரியாயிடுச்சு. ஏய், யார் பாதே சீக்கிரம் வந்து கதவை தர. ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரி காட்டு கத்து கத்துனா நான் போய் கதவை திறந்து விட்டுருவேனா? இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பாத்துருப்பேன். விட மாட்டோம் எனக்கு போல. இங்க இருந்தா தூங்க முடியாது. ரவுண்ட்ஸுக்காவது நம்ம போயிட்டு வருவோம். முடிஞ்சா நல்ல இடமா பார்த்து அங்கேயே தூங்குவோம். கத்தி கத்தி தொண்டை வலிக்குது. கதவை திறயா. ஒரு மனுஷனை இப்படியா விடிய விடிய கத்த விடுவீங்க? எங்களுக்கு குணமாயிடுச்சு. கதவை திறங்க, கதவை திறங்க. டண்டனக்கா 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 டடக்குனக்கா டடக்கு டடக்கு. டாக்டரே, எங்களுக்கு குணமாயிடுச்சு. எங்களை வெளியில விடுங்க. டண்டனக்கா டடக்குனக்கா டடக்கு. உங்களுக்கு சரியாகல. எப்படி இருந்தீங்களோ அப்படியே தான் இருக்கீங்க. கம்பவுண்டர், இவங்களை மறுபடியும் கட்டிப்படியா. என்னது என்னது? யோ, நம்ம மறுபடியும் கரடி மாதிரி மாறிட்டோம் போல இருக்கியா? வாயா கட்டி பிடிச்சு துக்கத்தை பகிர்ந்துக்குவோம். எல்லாரும் கைகளை மேல தூக்குங்க. யாரும் சத்தம் போடக்கூடாது. என் வேலையை ஒழுங்கா என்ன பண்ண விடுங்க. ஏய் மேனேஜர், ஒழுங்கா இந்த லாக்கரோட சாவியை என்கிட்ட கொடுத்துரு. நீ மறுபடியும் வந்துட்டியா? நிச்சயமா இன்னைக்கு நான் உங்களை விட போறதா இல்ல அங்கிள். இங்க இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்லது. இல்லன்னா இந்த பையன் என்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாத்தையும் எடுத்துருவான்.